2 ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகள் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு பரிபூரண உரிமை இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்கின்ற ஒரு நிலைமையில இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சில அவசரமான மாற்று திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். சிகிச்சை முடிந்த 22 ஈரானிய மாலுமிகள் ரகசியமாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஐரிஸ் டெனா, ஐரிஸ் பூஷர் இந்த 2 ஈரானிய கப்பல்களிலும் இருந்து மீட்கப்பட்ட 240 ஈரானிய கடற்படை வீரர்கள் தற்பொழுது இலங்கையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்கின்ற சகல அதிகாரமும் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்குது. இலங்கை அரசாங்கம் விரும்பினா அவர்களை என்னென்றாலும் செய்யலாம். ஈரானுக்கே திருப்பி அனுப்பலாம், அல்லது இலங்கையிலே வச்சிருக்கலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுக்குள்ள அமெரிக்கா தலையிடாது என்று சொல்லி அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு ஆங்கில ஊடகத்தில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை இருக்குத்தானே, அந்த வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த ஒரு பேச்சாளர் இதனை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த பேச்சாளருடைய பெயர் வெளியிடப்படையில் இது இலங்கையை தளமாக கொண்ட ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்த செய்தி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே சர்வதேச ஊடகமாகிய ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தில் ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. அதாவது அமெரிக்க அதிகாரிகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ரகசிய தகவல் தங்களுக்கு கிடைச்சிருப்பதாகவும், அந்த ரகசிய தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இலங்கை அரசாங்கத்துக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது, அந்த ஈரானியர்களை திருப்பி அனுப்பக்கூடாது சொல்லி அழுத்தம் கொடுக்குது என்று சொல்லி தங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்று சொல்லி சர்வதேச செய்தி ஊடகமாகிய பிரித்தானியாவை தளமாக கொண்ட ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தது. நாங்கள் எங்கட காணொலியில் விரிவாக அதை பற்றி பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் தான் இப்படியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா இப்படி சொல்லியிருப்பதாக. அதாவது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு, அந்த இறையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம். இலங்கை சர்வதேச கடல் சட்டங்கள், சர்வதேச சட்டங்கள் இதன்படி நடப்பதற்கான சகல உரிமையையும் கொண்ட நாடு. எனவே எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஈரானிய அதிகாரிகள் சம்பந்தமாக எந்த முடிவையும் இலங்கை அரசாங்கம் எடுக்கலாம் என்று சொல்லி வெளியுறவு பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் என்று இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை முழுமையாக நம்பலாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா நம்பலாம். ஆனால் சைட்டில் ஒரு கேள்விக்குறி ஒன்றை போட்டு வைக்கணும். ஏனென்று சொன்னால், இலங்கைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது என்று சொல்லி ஏற்கனவே செய்தி வந்தது தானே. எனவே அந்த செய்திக்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் இதை 100% நம்ப போகிறது இல்லை. அமெரிக்கா இன்றைக்கு சொல்லி போட்டதுக்காக தங்களுடைய விருப்பப்படி முடிவுகள் எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. ஏனென்று சொன்னால், முதல்ல அமெரிக்காவிலிருந்து வர செய்தி ஒரு அதிகாரி சொல்ற கருத்து இறுதியான உறுதிப்படுத்தப்பட்ட கருத்தாக இருக்காது. அவை இன்றை கொண்டு சொல்லுவினம், பிறகு நாளை கொண்டு சொல்லுவினம், காலமே ஒன்று சொல்லுவினம், பின்னேறம் ஒன்று சொல்லுவினம். எனவே இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக சும்மா சொல்லியிருக்கலாம். ஆனால் மறைமுகமாக அந்த அழுத்தம் இருக்கும் என்றதால் மறக்க முடியாத உண்மை. இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது, இந்த ஈரானியர்கள் விஷயத்தில் என்ன செய்யுதுன்றதை ஒவ்வொரு நகர்வும் கண்காணிக்கப்படும், ஒவ்வொரு விஷயமும் உற்று நோக்கப்படும் என்றது மறக்க முடியாத உண்மையாகும். எனவே இலங்கை அரசாங்கம் என்னதான் அமெரிக்கா அப்படி சொல்லியிருந்தாலும் தங்களுடைய இஷ்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்த ஈரானிய மாலுமிகளில் 22 பேர் நேற்று சனிக்கிழமை நள்ளிரவு பலத்த பாதுகாப்புடன் போலீஸ் மற்றும் கடற்படையினருடைய பலத்த பாதுகாப்பின் கீழ், பலத்த கண்காணிப்பின் கீழ் வெலிசரை இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கராபிட்டிய வைத்தியசாலையில் மொத்தமாக 32 பேர் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அவர்களில் 22 பேர் சிகிச்சைகள் எல்லாம் முடித்து கொண்டு இப்பொழுது வெலிசரை இராணுவ முகாமுக்கு, கடற்படை முகாமுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 நாளைக்கு முதலே போட்ட காணொலியில் நான் சொல்லி போட்டேன், நீங்கள் இருந்து பாருங்க. அவர்களும் கட்டாயம் இந்த முகாமுக்கு தான் மாற்றப்படுவார்கள். அதாவது கராபிட்டிய வைத்தியசாலை இருந்து அவர்கள் சிகிச்சை முடிச்ச பிறகு கொழும்பில் இருக்கிற ஈரானிய தூதரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சில செய்திகள் வந்தது. ஆனால் அதுக்கு சாத்தியமே இல்லை. அவர்களும் கட்டாயம் இந்த வெலிசரை இராணுவ முகாமுக்கு தான் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நான் காணொலியில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் நடந்திருக்குது. இந்த 22 பேர் இப்பொழுது இரவோடு இரவாக நள்ளிரவு நேரத்தில் பலத்த பாதுகாப்போடு அங்கே
பத்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறார்களாம். இன்னும் 10 பேர் இருக்கணும். அந்த 10 பேருக்கான சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான சிகிச்சை நடந்து முடிஞ்ச பிறகும் கூட அவர்களும் மிக விரைவில் வெளிசறை முகாமுக்கு தான் மாற்றப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப அவர்களும் மாற்றப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு வெளிசறை முகாமில் இருக்கின்ற ஈரானியர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 240 இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே 208 பேர் கொண்டு போகப்பட்டிருக்கணும். அப்ப இந்த 32 பேர் 240 பேர். அந்த 240 பேரிடமும் விசாரணைகள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த 240 பேரில் ஒரு சில ஆட்கள் தனிமைப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களிடம் கூடுதலான விசாரணைகள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது. அப்படி உண்மையிலேயே விசாரணைகள் நடத்தப்பட்டாலுமே கூட அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளியில வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஊகிக்க முடியும். கட்டாயம் அந்த 240 பேரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தரப்பால் விசாரிக்கப்படுவார்கள் என்று. இதுக்கிடையில் இலங்கையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த 240 ஈரானிய கடற்படையினருக்கும் 1 மாதத்துக்கான இலவச விசாவை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்கள் இலங்கையில் தங்கியிருக்கிறத சட்டபூர்வமாக மாற்றுவதற்காகவும் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் அவர்களுக்கு முதற்கட்டமாக 1 மாதத்துக்கான இலவச விசாக்கள் வழங்கப்படுகின்றன என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா சொன்னது மாதிரி இந்த மாதிரி விசா கொடுக்கறதுக்கெல்லாம் இலங்கை அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. விசா கொடுக்கலாம், நல்ல வடிவாக தங்க வைக்கலாம், நல்ல வடிவாக சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல வடிவாக கவனிக்கலாம். அது எல்லாத்துக்குமே இலங்கை அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. அது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திருப்பி அனுப்ப வழி கிடைக்குள்ளதான் சில வேளை ராஜதந்திர ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் வரும். அது எங்களுக்கு போக போகத்தான் தெரிய வரும். சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் மிக வேகமாக அதிகரித்து செல்கின்றன. இதங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இலங்கையில் இருக்கும். அதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இப்பொழுது அவசரமாக சில மாற்று திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அப்ப என்ன விதமான திட்டங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வகுத்து கொண்டிருக்கணும் என்று சொன்னா, முதலாவது இந்தியாவில இருந்து இன்னும் அதிகமாக எரிபொருட்களை இறக்குமதி செய்கிறது. இது முதலாவது திட்டம். ஏன்னு சொன்னால் இந்தியா பக்கத்தில் இருக்கிற நாடு, போக்குவரத்து செலவெல்லாம் குறைவு, தேவைப்படுற சகல எரிபொருளையும் வாங்கலாம், தேவைப்பட்டால் கடனுக்கு கூட வாங்கலாம், இந்தியா கொடுக்கும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே ஏற்கனவே இந்தியாவிலேருந்து நிறையத்தான் வாங்கப்படுது. அதை இன்னும் அதிகரித்து இன்னும் அதிக அளவில் எரிபொருட்களை இந்தியாவிடமிருந்து வாங்குறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்காம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என்று சொல்லி அதற்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருட்கள் எல்லாமே கையிருப்பில் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்தியாவிலிருந்து வாங்க வேண்டி வரும் என்று சொல்லி, இதுக்கிடையில் நாட்டில் எரிபொருள் தாராளமாக இருக்குது, நீங்கள் அவசரமாக வாங்கி பதுக்க வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் தலையாக அடித்து சொல்லியும் கூட பதுக்கிறார்கள் எல்லாமே ஏற்கனவே பதுக்கையெல்லாம் நிரப்பி முடிச்சாச்சு. இப்போ பதுக்க வேண்டிய தேவையில்லை, பதுக்கிறதுக்கு இடம் இல்லை என்று சொல்லப்படுது. அந்தளவுக்கு பதுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இல்லை, பதுக்கக்கூடியவர்கள் தாராளமாக பதுக்கி இருப்பதாக. எனவே பதுக்கிறார்கள் எல்லாம் பதுக்கினா பிறகும் கூட எரிபொருள் தாராளமாக இருக்கு என்று சொல்லி இப்போ அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம். இதுக்கிடையில் அரசாங்கம் அவசரமாக இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு இருக்குத்தானே, அந்த சுத்திகரிப்பு நிலையங்களை புனரமைப்பு செய்து கொண்டிருக்காம். ஏன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு உபகரணங்கள், அந்த இயந்திரங்கள், அந்த சிஸ்டமே பழைய சிஸ்டமாம். கன நேரம் செல்லும் போல சுத்திகரித்து எடுக்கிறதுக்கு, அதனால அதை நவீனமயப்படுத்துறதுக்கு இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம் பல பில்லியன் ரூபாக்களை செலவழித்து அவற்றை நவீனமயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சர்வதேச ரீதியாக ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடி இலங்கையிலும் தாக்கம் செலுத்தும் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நபர் வத்தளை பகுதியில் கொல்லப்பட்டிருக்கின்றார். 44 வயதுடைய நபர் ஒரு ஆள் வீதியில் நடந்து போய் கொண்டு கேட்கல, பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி அந்த நடந்து போன நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போல வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளம் நகருக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ராமனூர் என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் இன்று இடம்பெற்ற ஒரு வீதி விபத்தில் ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருக்கு 59 வயது என்று சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு சைக்கிளும் மோதிக்கொண்டதன் விளைவாக
ஏற்பட்ட விபத்து என்று சொல்லி, அதே போல ஒரு பேருந்தும் ஒரு மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஹன்வல என்று சொல்லப்படுற இடத்துல. அதில் 34 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போல சம்மாந்துறை பகுதியில் 40 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் வீதி விபத்து காரணமாக. இப்படியாக கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் 5 பேர் வீதி விபத்துகளால் கொல்லப்பட்டுள்ளார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.